Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல ரீசெண்டா லான்ச் ஆன ஸ்டைலான ஒரு பிரீமியம் ஃபோன் தான் பார்க்க போறோம். மாடல் பார்த்தோம் அப்படின்னா Samsung Galaxy M55ங்கற 5G ஃபோன் தான். கிரீன், பிளாக்ங்கற ரெண்டு கலர்ல வருது. உங்களோட பட்ஜெட் 27000 இருந்து 30000 வரைக்கும் ஒரு நல்ல ஃபோன் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அப்ப இந்த ஃபோனையும் வந்து கொஞ்சம் பாருங்க. இப்போ இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர் என்னங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து RAM. இந்த ஃபோனில் ரேம் வந்து ரெண்டு வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து 8GB, இன்னொன்று வந்து 12GB. ரெண்டுமே வந்து ஒரு மாசான ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இதன் மூலமாக பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மல்டி டாஸ்கிங் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இது இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோனில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் 128லேருந்து 256GB வரைக்கும் வருது. இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. இதில் 256GBங்கிறது ஒரு பெரிய மாஸ் ஸ்டோரேஜாக இருக்குது. இது மூலமாக நீங்கள் நிறையா ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் கார்ட் ஸ்லாட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1TB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து ரேம் வந்து 8GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 8GB 128 சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 27000. அதுவே 8GB 256GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 30,000. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 12GB 256GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 33,000. ஸோ இந்த வேரியண்ட் எல்லாமே ரேம் ஸ்டோரேஜில் மட்டும்தான் மாறுது. ஒரு 2000 வந்து டிஃப்ரென்ஸ் காமிக்குது. ஸோ ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் OS. இந்த ஃபோனில் சாம்சங்குடைய கஸ்டம் OS 1 UI வந்து ரன் ஆகிட்டு இருக்குது 6.1. அது வந்து லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 14 பேஸ் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் OSோட அப்டேட் வந்து 4 வருஷத்துக்கு வந்து OS அப்டேட் கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 5 இயர்ஸ் வந்து செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறான்னு இருக்காங்க. ஸோ இந்த OS ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பேட்ரி. இந்த ஃபோனில் பேட்ரி பார்த்தோம் அப்படின்னா 5000 லாங் பேக்கப் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அது இல்லாமல் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 45 வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனும் வந்து நல்லா இருக்குது. ஸோ அதனால் பேட்டரி பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இந்த ஃபோன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் ப்ராசஸர். இந்த ஃபோனில் ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்னாப்ட்ராகனுடைய 7th ஜென்ரேஷன் 1ங்கிற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 8th ஜென்ரேஷனுக்கு முந்தின லெவல். இது வந்து ஒரு நல்ல ப்ராசஸர் தான். இதனுடைய ஸ்பீடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 2.4 GHz இருக்குது. அண்ட் இந்த ப்ராசஸர் வந்து கேமிங்கான ஒரு நல்ல சப்போர்ட்டும் கொடுக்குது. அண்ட் கேமிங்கான ஜிபி பார்த்தோம் அப்படின்னா Adreno 644 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் மூலமாக கேமிங்கான சப்போர்ட்டு, பேட்டரிக்கான ஹெல்த்து அண்ட் கேமராக்கான சப்போர்ட் எல்லாமே வந்து நல்லாவே இருக்குது. ஸோ மொதல் 5 ஃபீச்சருமே இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்து டிஸ்பிளே. இந்த ஃபோனில் டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா 6.7 inches வந்து லார்ஜர் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக மூவிஸ் பார்க்குறதுக்கும் கேம் விளையாடுறதுக்கும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரெசல்யூஷன் வந்து ஃபுல் HD+ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபோனுடைய கிளாரிட்டிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் சாம்சங்குடைய சூப்பர் AMOLED LED+ வந்து பேனல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷன். இதுவும் நல்லா இருக்குது. அண்ட் ரீஃப்ரெஷ் ரேட் வந்து 120 Hz வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அவுட்டோர் விசிபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா 1000 பீக் நிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் 500 இருக்கணும். இதில் வந்து 1000 பீக் நிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அண்டு 60 மில்லியன் கலர் டெப்த் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து கேமரா. இந்த ஃபோனில் ரியர் கேமரா வந்து 3 செட்டப்பில் இருக்குது. ஸோ மெயின் கேமரா பார்த்தோம் அப்படின்னா 50 MB வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அடிஷனலாக 8 MB கொடுத்துருக்காங்க மேக்ரோ அல்ட்ரா வைடு. அதுக்கப்புறம் மேக்ரோ லென்ஸ் வந்து 2 MB கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் 4K வரைக்கும் வீடியோ ரெசல்யூஷன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இந்த மெயின் கேமராவில் OIS வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. HDRக்கான சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் LED ஃப்ளாஷ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரியரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 10x வந்து டிஜிட்டல் ஜூம் வரைக்கும் இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா 50 MB வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஆனால் செல்ஃபி கேமராவில் OIS சப்போர்ட் இல்லை, ஆட்டோ ஃபோக்கஸ் இல்லை, ஃப்ளாஷ் இல்லை. இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. ஸோ செல்ஃபி மூலமாக நீங்கள் வந்து ஃபுல் HD வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் அது வந்து பார்க்க முடியுது. அடுத்தது வந்து ப்ரைஸு. இந்த ஃபோன் வந்து ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து நீங்கள் 8GB 128GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 27,000 இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில். ஸோ அதுவே 8GB 256GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 30,000 இருக்குது. அண்ட் மேக்ஸிமம் ரேம் வந்து 12GB 256GB இன்டர்னல் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 33,000 இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் உண்மையே மாசாக இருக்குது. ஆனால் ப்ரைஸ் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் 12GB 256 காம்பினேஷன் வந்து ரொம்ப அல்ட்ராவாக இருக்குது. ஏன்னா ரேம் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். அண்ட் ஸ்டோரேஜ் 256GB சூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதனால் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஒன்று 8GB 256 சூஸ் பண்ணுங்கள், அல்லது 12GB 256 சூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து வேண்டாம். ஏன்னா இது வந்து 128GBங்கிறது போக போக உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையும். அதனால் நீங்கள் செகண்ட் அல்லது தேர்டில் எதை சூஸ் பண்ணாலும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இது இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனுடைய வெயிட் வந்து ரொம்ப ஸ்லிம்மஸ்டான ஃபோனு.
200 கிராமுக்கு வந்து கீழே தான் இருக்கும், 150 கிராம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஸ்லிம் திக்னஸ் பார்த்தோம் அப்படின்னா 7.8 வந்து திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அல்ட்ரா ஸ்லிம்மஸ்ட் ஃபோனாக நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணணும். அதுக்கப்புறம் கனெக்டர் பார்த்தோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக இப்போ வரது எல்லாமே டைப் சி போர்ட் தான். ஸோ டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் எஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நிறைய கம்பெனி பண்ணுற மிஸ்டேக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்று எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் கொடுக்குறது இல்லை, இல்லைனா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து எஸ்ன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா, ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் நோவாக இருந்ததுன்னா நீங்கள் நார்மலாக 3 ஸ்லாட் யூஸ் பண்ண முடியும். ஒரே டைமில் 2 சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் எஸ்ன்னு கொடுக்குறதுனால அட்டன் டைமில் நீங்கள் 2 ஸ்லாட் தான் யூஸ் பண்ண முடியும். ஒன்று ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு, இல்லைனா 2 சிம் கார்டு, இது மட்டும் தான் பயன்படுத்த முடியும். ஸோ இதுதான் வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டோடைய ட்ராபேக்கு. ஆனால் இந்த ஃபோனில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் எஸ்ன்னு கொடுத்தனால 2 ஸ்லாட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர். மற்ற ஃபீச்சர்லாம் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் 4K வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பேசிக்காக இருக்கிற வைஃபை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இன்டர்நெட்டுக்கான, ப்ளூடூத்துக்கான லேட்டஸ்ட் வெர்ஷன் அண்ட் ஜிபிஎஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆடியோ ஜாக் வந்து டைப் சி ஆடியோ ஜாக், இப்போ வர எல்லா ஃபோன்லேயும் மோஸ்ட்லி டைப் சி ஆடியோ ஜாக் தான் வருது. அதுக்கப்புறம் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த ஃபோனில் சப்போர்ட் இருக்குது, ஒரு நல்ல ஆப்ஷன். அதுக்கப்புறம் NFC வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் இது ஒரு அல்ட்ரா ஸ்லிம் மொபைலாக இருக்குது, ரொம்ப ஸ்லிமஸ்டான ஒரு மொபைலாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக், இந்த ஃபோனில் வந்து ட்ராபேக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ராபேக்கை விட இதில் நிறையா ஃபீச்சர்ஸ் தான் வந்து அட்வான்டேஜஸாக கொடுத்துருக்காங்க. பட் ட்ராபேக்குன்னு பார்க்கும்போது மைனரான ஒரு ட்ராபேக் மட்டும் தான் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட். இந்த ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஒரே டைமில் 2 ஸ்லாட் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதாவது ஒரே டைமில் 2 சிம் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியாது. இல்லைனா ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்கிறது. ஸோ அதுதான் வந்து இதனுடைய ட்ராபேக்காக நம்ம சொல்லலாம். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா FM ரேடியோ இந்த ஃபோனில் இல்லை. ஸோ இது வந்து நம்ம ஒரு பெரிய ட்ராபேக்காக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா FMஏ வந்து இப்போ ஆப்ஷனே ட்ராப் பண்ணுறாங்க. சில ஃபோனில் வருது, சில ஃபோனில் வரது இல்லை. ஸோ இவ்வளோ தான் இந்த ஃபோனில் வந்து ட்ராபேக்கு. மற்றபடி இதில் கொடுக்குற எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. அடுத்து வந்து ஒர்த் டு பை, ரீசன் டு பை தானா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ரீசன் டு பை தான். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரீமியமான ஃபோன், பிராண்டட் ஃபோன், சாம்சங் ஃபோன்றதுனால கண்டிப்பாக ஒரு பிராண்டட் ஃபோன். அதுக்கப்புறம் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது, டிஸ்பிளேயோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது, டிசைனுக்கான பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது, அண்ட் ப்ராசஸரும் பார்த்தோம் அப்படின்னா லேட்டஸ்ட் லெவலில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ஒர்த் டு பை தான். பட் காஸ்ட்டு மட்டும் இன்னும் கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். காஸ்ட்டு தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால லேட்டஸ்ட் ஸ்னாப்ட்ராகன் 8th ஜென்ரேஷன் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் இவங்க கொடுக்குறதே 7th ஜென்ரேஷன் 1 தான். ஸோ 7th ஜென்ரேஷன் 1க்கு வந்து 33,000ங்கிறது கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ் தான். இது ஒரு 27,000 வச்சுருந்தாங்க, 25,000 வச்சுருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஸோ இந்த ஃபோன் ஒர்த் டு பை பார்க்கும்போது ஒரு நல்ல ஆப்ஷனாக இந்த ஃபோன் வந்து இருக்குது. இப்போ இந்த ஃபோனுடைய வெர்ச்சுவல் அன்பாக்சிங் பார்க்குறோம். ஃபோனுக்குள்ளே ஒரு பாக்ஸ்குள்ளே ஒரு ஃபோன் இருக்குது, சார்ஜர் இருக்குது, டைப் சி கேபிள் இருக்குது. அண்ட் ஃபோன் பார்க்குறதுக்கு நல்ல க்யூட்டாக அழகாக இருக்குது. பிளாக் அண்ட் க்ரீன்கிற 2 கலரில் இந்த ஃபோன் வந்து வருது. இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸ்க்குள்ளே ஒரு ஃபோன் இருக்குது, டைப் சி டு டைப் சி கேபிள் இருக்குது, சிம் எஜெக்ஷன் பின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து யூசர் ரேட்டிங் எதுவுமே வரல. கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபாஸ்ட்டான ஃபீட்பேக் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஃபோனை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.